அதான் நாங்க சொன்னோம். பிக் பாஸ் சொன்னது உங்க காதுல கேட்டுச்சு இல்ல பார்வதி. ஜஸ்ட் ஸ்டாப் பார்வதி. அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. என்னோட டிசிஷன் பார்வதி. இது நான் தான் இந்த தல. நீங்க தான சொன்னீங்க. சொல்றதுக்கு இங்க எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குன்னு. இது ஆக்சன் மேடம். மேடம் இது ஆக்சன். நீங்களே பிரிங்க சொல்றேன். ஓகே ஜஸ்ட் ஸ்டாப் குவைட். I cannot stop. You can say. என்கிட்ட பேச கூடாது. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. வகுந்து விடுவேன். சரிங்க. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். கோபப்படாதீங்க. பேச வேண்டாம். எப்படி ஒருத்தர் கிட்ட பேசணும் இருக்கு. அந்த வே நான் டிசைட் பண்ணிக்கிறேன். அந்த வே உங்ககிட்ட இல்லங்க. ஏன் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்கார்ந்து வரான்டா. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எதுவுமே நான் ஸ்டார்ட் பண்ணல. ஐயோ குறும்படம்னு ஒண்ணு இருக்கு சார். ஓவர் பசியா இருக்கு. என்ன ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுவேன்? வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டும் நல்லா. அதெல்லாம் நாங்க பாத்துக்குறோம். அதான் எல்லாரும் பார்க்க தான் செய்றாங்க. முதல்ல வந்து ஆளை பிரிங்க. அங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண நீங்க வாங்க பேசுறேன். நீ வா பேச கூடாது. சொன்னேன் இப்போ. ஓகே ஜஸ்ட் குவைட். திவ்யா இங்க வந்து நீங்க தான் சொன்னீங்க ஹெல்தி கான்வர்சேஷன்ஸ் வச்சுக்கலாம். வாயை பொத்திட்டு சொன்னதா? உங்களுடைய டோன் இப்படி இருக்கிற மாதிரி தான் இங்க பேசும்போது இன்னொருத்தவங்களோட டோன். பார்வதி உட்காருங்களே ஒரு நிமிஷம். தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பார்வதி ஒரு நிமிஷம் உட்காருங்க. பார்வதி ஒரு நிமிஷம் உட்காருங்க பார்வதி. சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். இல்ல உங்க பர்சனல் நீங்க என்கிட்ட அப்புறமா வந்து பேசுங்க. இல்ல அத தான் நான் சொல்றேன். பார்வதி இத நீங்க அப்புறமா என்கிட்ட வந்து பேசுங்க. போம்மா என்னடா போம்மா. நீங்கள் வந்து சொன்னீங்க இது இனிமேல் வந்து இந்த வீட்ல வேற யாருமே பேசக்கூடாது. குச்சமே இல்ல. என்னுடைய பர்சனலை நான் ஹேண்டில் பண்ணிப்பேன். என்னை சார்ந்த அந்த இன்னொரு நபர் ஹேண்டில் பண்ணிப்பாங்க. இவர்தான் இவருக்கு இதான் வேலை. அத பத்தி இங்க பேசுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. என்ன சொல்லணுமோ நீங்க சொல்லிட்டீங்க. வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போதும். இத பத்தி இனிமேல் யாருமே பேசக்கூடாது. எனக்கு முன்னாடியும் சரி எனக்கு பின்னாடியும் சரி. கண்ணாடி சார் அது. என் வீட்டுல என்ன யோசிப்பாங்க, காட்டுல என்ன யோசிப்பாங்க, அத பத்திலாம் நீங்க நல்லாவே பேசிட்டீங்க. குறும்படம்னு ஒண்ணு இருக்கு சார். அம்மா பார்த்தா எவ்வளவு வருத்தப்படுவாங்க சொல்லுங்க. இதுக்கு மேல அவமானப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சுருள் நான் பாத்துலடா எங்க அப்பா. இதுக்கு ஃபுல் ஸ்டாப் இங்க நான் வைக்கிறேன். நான் பாத்துக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. நீங்க எனக்கு பார்வதி உட்காருங்க உட்காருங்க. இல்ல நான் சொல்ல நீங்க என்கிட்ட கேட்டீங்க பார்வதி. இதுக்கு மேல என்னுடைய விஷயத்தை பத்தி யாருமே பேசக்கூடாது. குமார் சொல்லுங்க. யார் இவரு? நீங்க வந்து கேட்டதுக்கு தான் நாங்க பதில் சொன்னோம். இதுக்கு மேல நீங்க வந்து கேட்டிருக்க கூடாது. நான் இந்த இடத்துல பாயிண்டா என்னப்பா பாயிண்ட்? இந்த கருத்து கேக்குறாங்கல்ல பார்வதி கேட்டிருக்க கூடாது. பார்வதி அக்கா ஒரு நிமிஷம் கேளுங்க. அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது. ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல. பேசும்போது இவ்வளவு நேரம் என்கிட்ட கேட்டுட்டு தான் இந்த பார்வதி. நான் பேசும்போது ஏன் காது கொடுத்து கேட்க மாட்டீங்க? ஐயோ கிரட்டு சிரிக்கி இவ ஒருத்தி தேங்காய கொண்டு அடிச்சேன்னு வச்சுக்க வாடு பொளந்துருவனி. நேத்து நைட் நீங்க எவ்வளவு அதை நினைச்சு ஃபீல் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். நடந்து போச்சு. நீங்க அந்த பர்சன் கிட்ட போய் எப்படி சாரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் கான்வர்சேஷனை முடிச்சுக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது நீங்க டெவலப் பண்ணா வெளியில போய் டெவலப் பண்ணிக்கோங்க. ஐயோ மீண்டும் மீண்டுமா சின்னமா இல்லையாக்கா? நல்ல விதத்துல தானே நீங்க சொல்லணும். சொல்ல வேண்டாங்க. அப்ப நீ சொல்லும் போது இதுக்கு கேட்டுட்டு இருந்தான்னு கேக்குறேன். எடி செருப்ப நாய். இல்ல காலையில வந்து இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இதுக்கு மேல நீ பேச பேசிட்டு வேண்டாம் நான் சொல்றேன். ஏய் இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஆரம்பிச்ச பார்வதி. பார்வதி நீ தான் ஆரம்பிச்ச. என்ன திரும்ப பேசுற நீ? திரும்ப பேசுற நீ? வாட்ஸா இருக்குனா புரியல எனக்கு. நான் கேப்டன் இஷ்டம்னா கேளுங்க, இல்லனா கேட்காதீங்க. உன்னை யாரு பிரிச்சா? குறுக்க கோடு கிழிச்சா? ஓட விட்டுட்டு மார்னிங் குளிச்சிட்டு இந்த டே ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு உனக்கு சொன்னது நானு. உண்மை. என்கிட்டே வந்துட்டு நீ இத ஸ்டார்ட் பண்ணாதீங்க, அத ஸ்டார்ட் பண்ணாதீங்க. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். பாரு யார முறைக்கிறா? முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. பாரதி யார் வந்து உன்னை வந்து இங்க வந்து மாக் பண்ணணும், உன்னை ஸ்டாம்ப் பண்ணணும் வந்து வரல. நீ பண்ணனதா எபிசோட்ஸ்ல இருக்கு. கிட்ட வந்து கேட்ட நீ கேட்டத அவங்கிட்ட சொல்லி எனக்கு தெரியும். நல்லா தெரிஞ்சுச்சு. நீங்க அத வந்து மனுஷங்களாடாங்க. ஈர பேனாக்கி பேனை பெருச்சாலி ஆக்காதீங்கன்னு சொல்றேன். நீங்க பண்ணததான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லேபிள் பண்ணாதீங்க. நான் லேபிள் பண்ணல. மக்கள் வச்சிருக்க நீ போய் பார் வெளியில எபிசோட். கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. நான் பாத்துக்கிறேங்க. என் வாழ்க்கைய எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியும்.
அப்புறம் என்ன நீங்க அப்புறம் ஏன் வந்து கேக்குறீங்க? அப்புறம் ஏன் வந்து கேக்குறீங்க? நோ சூடு நோ சொரணை. நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படிதான். நீங்க முதல்ல உட்காருங்க சார், பேசாம. வேற ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. வந்து கேட்டது நீ பார்வதி, நீ வந்து கேட்ட கேட்டா சொல்லலாம் பண்ணுவாங்க. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ. நான் பல விஷயம் சொல்லல, நான் பல விஷயம் சொல்லல, சொன்னா தீர்ந்துரும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன். இதுக்கு மேல பார்வதி விஷயத்தை பத்தி யாரும் பேசாதீங்க. நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம், வந்து நின்னது குத்தவாடா. இனிமே பார்வதி இங்க நடந்துகிட்ட விஷயத்தை பத்தி யாரும் பேசாது. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம்.